கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது மனோகரா திரைப்படத்தின் இறுதி காட்சியை மாற்றுவதற்காக திரைப்பட உரிமையாளர் கலைஞர் அவர்களை சந்தித்தார். அதை என்னவென்று மாற்றுவது என்றால், தாயார் அவர்கள் பொங்கி எழு மனோகரா, பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா என்ற வார்த்தையின் முடிவில் சிவாஜி கணேசன் அவர்கள் கையில் கட்டப்பட்ட இரும்பு சங்கிலியை இழுத்து கொண்டு உடைத்தெறிந்துவிட்டு வருவார். அந்த காட்சிக்கு பதிலாக தாயார் அவர்கள் அம்பாளை உருகி வேண்டி அழுததால் தான் அந்த இரும்பு சங்கிலி உடைப்பட்டதாக மாற்றிவிடலாம் என்று கலைஞரை பார்த்து கேட்டார். அதற்கு கலைஞர் அவர்களோ, அந்த காட்சி நான் எழுதியவாறே வர வேண்டும், இல்லாவிட்டால் இந்த சிறையிலிருந்து என் பிணம்தான் வெளிவரும் என்று அவருக்கு தக்க பதிலடி கொடுத்து சனாதானத்தை அன்றே திரைக்காட்சியில் கூட அவருக்கு சாதகமாக எந்த காலகட்டத்திலும் கலைஞர் அவர்கள் விட்டதே இல்லை. தனது கொள்கையில் எப்பொழுதும் மாறியதே கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள்.